ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுதுங்க. யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகுது, லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நகைக்கடைகளில் முக்கியமாக கூட்டுறவு வங்கிகளில் அதற்கான லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டெல்லாம் எடுக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரோட பேரெல்லாம் லிஸ்ட்டில் வரப்போகுது, லிஸ்ட்டில் நம்மளோட பேர் இடம் பெறணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கணும், என்னென்ன ஆவணங்கள் உங்களுடைய வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும், ஸோ எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நகைக்கடன், வேளாண் கடன், கல்வி கடன், விவசாய கடன், இந்த மாதிரியான நிறைய கடன்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியாக தள்ளுபடிகள் அறிவிக்கப்படுகின்றன. ஸோ என்ன மாதிரியான தள்ளுபடிகள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கடந்த தேர்தல் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு பெரிய அறிவிப்பை திமுக அரசாங்கம் வெளியிட்டாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடியும் பண்ணாங்க. இந்த தடவை இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிட்டுட்டு வராங்க தமிழக அரசு. இதில் முக்கியமான சில அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னா, நகைக்கடன், மகளிருக்கு நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்களோட தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, வேளாண்மை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான அடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே வராங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் எப்படியான இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நகை விலை அப்படின்றது ஒரு பவுனே நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இதில் தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும் அப்படின்றதுக்காகவே கூட்டுறவு வங்கிகளில் நிறைய பேர் நகையை வச்சுருக்குறாங்க. ஸோ நகை வச்சு எல்லாருக்குமே தள்ளுபடி அப்படின்றது ஒரு சாத்தியம் இல்லாதது. அதனால் குறிப்பிட்ட சிலருக்கு, அதாவது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. யார் அந்த தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையுமே பார்த்திங்க அப்படின்னா எடுக்கணும் அப்படின்றத கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய பேரும் இடம் பெறணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும். என்ன அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட, மத்திய, மாநில கூட்டுறவு வங்கிகள். ஸோ இந்த 3 வகையான கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அது மட்டும் இல்லாது உங்களுடைய தொடக்க வேளாண்மை, கிராமப்புறங்களில் இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது ஒன்று கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வரக்கூடிய காலங்களில் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது 2000ஆக அதிகரிக்க போகுது. அதையுமே தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு சூப்பர் அப்டேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே 5000 ரூபாய் அப்படின்ற ஒன்று வாங்கியிருப்பீங்க. அதே போல் தாங்க எல்லாமே புதிய அறிவிப்புகளை நாளுக்கு நாள் வெளியிட்டுட்டே வராங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலில் நடக்க போகுது.
இதில் இந்த முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி தகுதியானவர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்ற பட்சத்தில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். அதே போல் ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டையில் ஒரு நபருக்கு நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி லாஸ்ட் இயர் லாஸ்ட்டு எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் நகைக்கடன் தள்ளுபடி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை கிடைக்காது. ஒரு ரேஷன் அட்டைக்கு, முக்கியமாக அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒருவருக்கு நிச்சயமாக தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்கள் சரிவர உங்களுடைய வங்கிகளில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உண்டு. முக்கியமாக உங்களுடைய ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை நபர்களுடைய ஆதார் கார்டையும் நீங்கள் உங்கள் கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே நீங்கள் உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். உங்களுடைய சரியான அட்ரஸ், ஆதார் எண்ணோடு இணைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும். உங்களுடைய மின்சார ரசீது அந்த ஜெராக்ஸையுமே நீங்கள் உங்கள் வங்கிகளில் கொடுத்துருக்கணும். இந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் சரிவர உங்கள் பேங்க்கில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வங்கி அதிகாரிகள், வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் உங்கள் வீட்டிற்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள ஆதார் கார்டு, உங்கள் குடும்ப நபர்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே உண்மை, நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பேரை லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலங்கை தமிழர்களாக இருக்கிறீங்க, முகாம்களில் வசிக்கக்கூடிய நபர்களை இலங்கை தமிழர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கல்விக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன் அப்படின்றது முழுவதுமாக தள்ளுபடி பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான நிறைய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுது, என்னென்ன தள்ளுபடியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான ரெகுலரான ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.